அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து செவ்வாய் பகவான் சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் நிழல் கிரகமான கேதுவோடு இணைகிறார். இதன் காரணமாக துலாம் ராசினியர்கள் தளபதியாக வலம் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவானும், புதனும், செவ்வாயில் கேதுவும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது ஒரு ஜாதகத்திற்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் கிரகத்தினுடைய சூட்சும ரகசியங்கள் என்ன என்று பார்க்கும்போது உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடனே உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட நியதி. அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார். பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், இரத்த சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார். நவ கிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக ஒரு செயலை, ஒரு காரியத்தில் இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்கள் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். அது மட்டுமில்லாமல் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடி கட்டி பரப்பார். அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அந்த வகையில துலாம் லக்னத்திற்கு அவர் 2-7க்குரியவரானும் 2லோ 7லோ ஆட்சி பெறுவதை விடுத்து 10ஆம் இடமான கடகத்தில் நீச்சம் பெற்று திக்பலமும் சூட்சம வலுவும் அடைந்தால் நல்ல மனைவியும்
மன வாழ்க்கையும் அளவற்ற செல்வத்தையும் தருவார் என்பது நியதி. அது மட்டுமில்லாமல் இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் யார் மீது அதிகமாக இருக்கும் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்க்கிழமை உள்ளது. அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது குறித்து இங்கே காணலாம். அந்த வகையில் மனித பிறப்பானது நவகிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது. அதேபோல் வாழ்க்கையில் பயணங்களும் இருக்கும். சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்குங்க. அனைத்து கிரகங்களும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டு அனைத்து கிழமைகளும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. திங்கள் என்றால் சந்திரன், ஞாயிறு என்றால் சூரியன். இது போல ஒவ்வொரு கிழமைகளிலும் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றார்கள். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக இங்கே பார்க்கலாம். நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் இருக்கக்கூடியவர்கள். செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர். இவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாக அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். மனதளவில் நல்ல எண்ணங்கள் கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள். மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் இவர்களுக்கு அதிகம் உண்டு. போலியான விஷயங்களை வெறுக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும். சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உண்டு. தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையாக செயல்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் செயல்பாடுகள் இருக்கும். படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் லாபம் பலம் இவர்களுக்கு உண்டு. மனதைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள். பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்போது இவர்களுக்கு வெற்றிதான் நிச்சயம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 7ல் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 8க்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடமான 7ஆம் இடத்தில் அமர்வதால் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெற இருக்கீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வெகு நாட்களாக ஆடம்பரமான வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் போட்டிகள் விலக இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்குங்க. வீட்டில் அமைதி நிலவுவதால் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை என்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் தேவை. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலையெடுக்கலாங்க. வாகனத்தில் செல்லும் போது அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. அஷ்டமத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிட்டு மன நிம்மதியை இழக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவைங்க. அலுவலகத்தில் மற்றவர்களை பற்றி தேவையில்லாத கமெண்ட் செய்து மாட்டிக்கொள்ளாதீங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மாலை நேரத்தில் விளக்கேற்றி நரசிம்மரை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.